பால் கடிக்கிற மனுஷன். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். பெற்றோர் வயதாகி முதியோர் ஆகும்போது அவர்களை பராமரிக்க வேண்டும். இது பிள்ளைகளுடைய கடமை. ஆனால் சில பிள்ளைகள் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். பெற்றோரை பராமரிப்பது தங்கள் கடமையல்ல என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கரை பற்றி இயேசு கிறிஸ்துவும் கடிந்து சொல்லி இருக்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனமண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி இருக்கிறார். மத்தேயு 15:5-6. ஒரு சில பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கொள்ளையிட்டு அது பாவம் அல்ல என்று சொல்லுகிறார்கள். இது துரோகம் அல்ல என்றும் சொல்லுகிறார்கள். இப்பேற்பட்ட துன்மார்க்கமான பிள்ளைகளை பற்றி சாலமோனும் இங்கு கடிந்து சொல்லுகிறார். பெற்றோரை பயமுறுத்துவது, பெற்றோருடைய ஆலோசனைகளை கேட்காமல் அவர்களை அசட்டை பண்ணுவது, பெற்றோருக்கு போஜனம் கொடுக்காமல் இருப்பது ஆகியவை எல்லாமே பாவமாகும். சில பிள்ளைகள் ஊதாரித்தனமாக ஜீவித்து வெளியில் கடன் வாங்கி அதை செலுத்தாதிருப்பார்கள். தங்கள் பெற்றோர் அதை செலுத்த வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்துவார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு புகழையும் மேன்மையையும் கொடுக்க வேண்டும், கடனை கொடுக்கக்கூடாது. பெற்றோரை கொள்ளையிடுகிறவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பால் கடிக்கிறவன் என்னும் வாக்கியம் வழிப்பறிக்காரனையும் கொள்ளைக்காரனையும் குறிக்கிற வார்த்தை. வழிப்பறிக்காரன் சாலையில் போவோர் வருவோரை கொள்ளையிடுகிறான். துன்மார்க்கமான மகன் தன் வீட்டில் தங்கியிருக்கிற தகப்பனையும் தாயையும் கொள்ளையடிக்கிறான்.